ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், எல்லாரும் ஆன்சர் பண்ண தொடங்குங்க. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கேள்விகளாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போவோமா? சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. இது 10வது பேப்பர். ரைட், இலங்கையில் சுயமொழி போதனை அறிமுகமான ஆண்டு எது? டிஸ்கஷன் பண்ண வேண்டாம், விடையை செய்யுங்க. கமா 4 விடையில் எது சுயமொழி போதனை அறிமுகமான ஆண்டு? இரண்டாவது வினா, ரைட். மூன்றாவது வினா தேசிய கல்வி. இரண்டாவது வினா முயற்சியாண்மை மற்றும் வணிகவியலுக்கான ரைட் தேசிய கல்வியியல் கல்லூரி இலங்கையில் எத்தனையாவதாக உருவாக்கப்பட்டது? விடைக்கு போங்க. அடுத்தது மூன்றாவது வினா, ரைட் தேசிய கல்வி குறிக்கோள்களில் முதலாவது வலியுறுத்தப்படுவது எது? நாங்கள் நேற்று இந்த வினா வந்தது. குயிக்கா செய்து கொண்டு போகணுமா? நாலாவது வினா, ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க. அப்போது சாதாரணதர பாடசாலை பரீட்சார்த்தி ஒருவர் தோற்றக்கூடிய பாடங்களின் எண்ணிக்கை எத்தனை? இலங்கை ரைட். அஞ்சாவதுனா இலங்கையில் பாடசாலை மட்ட ஆசிரியர் வாழ்மைத்துவ அபிவிருத்தி கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? இந்த 5 வினாவையும் செய்து முடியுங்க விரைவாக. வினா, இலங்கையின் தேசிய கல்வி குறிக்கோள்கள் எத்தனை? ஏழாவது வினா, இலங்கையின் தேசிய பரீட்சைகளை நடாத்தும் நிறுவனம் எது?
8வது வினா, இலங்கையின் முதலாவது பசுமை பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எது? ஒன்பதாவது வினா, 7, 8, 9 நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். உளப்பகுப்பு கொள்கையை முன்வைத்த அறிஞர் யார்? பாடசாலை முகாமைத்துவ குழுவின் பதவிக்காலம் யாது? தற்போது இலங்கை கல்வித்துறையுடன் தொடர்புடைய சேவைகள் எத்தனை? இந்த 10 வினாக்களை முதல் முடிச்சது நாங்கள் டிஸ்கஷனுக்கு வரோம். 10 வினாக்களை நாங்கள் முடிப்போம். அதுக்குள்ள இல்ல, அதுக்கு மேலுள்ள வினாக்கள் செய்யணுமா? திரும்பவும் டிஸ்பிளே பண்ணணுமா? டிஸ்பிளே பண்ணணுமா? முதல் 5 முடிச்சிட்டீங்களா? அடுத்த 5 அடுத்த 5 இல்ல 6, 7, 8, 9 6 முடிச்சிட்டீங்களா? 6வது கமான் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. 7 கேள்வி திரும்பி உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக தான் நான் திரும்பி கேட்கிறேன். 8வது வினா, 9வது வினா, 10வது வினா. ரைட், 10ஐயும் திருத்துவோமா? 10ஐயும் திருத்துவோமா? சரி, பத்தை நாங்கள் திருத்துவோம் என்ன? ரைட், ஓகே. முதலாவது வினாவுக்குரிய விடை சரி, நான் சொல்ற விடையில் இருந்தா சரி போட்டுக் கொள்ளுங்க. சரிதானே? இது 10வது வினா, 10வது பேப்பர். 10வது பேப்பருக்குரிய முதலாவது விடை நான் சொல்ற ஒழுங்கில் இருந்தால் சரி போடுங்க. பிறகு இத்தனை நாங்கள் கால்குலேட் பண்ணிக்கொள்வோம். பிறகு டிஸ்கஷனுக்கு வரலாம். 10ஐயும் முடிச்சுட்டான். அந்த அடிப்படையில் 10வதுல முதலாவது வினா நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். உங்களுக்கு தெரியும், இலங்கையில் சுயமொழி போதனை அறிமுகமான ஆண்டு எது? 1956. 1956.
1956. வேறு யாரும் வேறு விடைகள்? வேறு விடைகள்? 1956ஆம் ஆண்டு தனிச்சிங்கள சட்டம் என்ற ஒன்று கொண்டு வரப்பட்டு உங்க எல்லாருக்கும் தெரியும், ரைட்? தனிச்சிங்கள சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. அது தனிச்சிங்கள சட்டத்தின் அடிப்படையில கல்வி சீர்திருத்தங்கள் மூலம் ஆங்கிலத்துக்கு பதிலாக தாய்மொழியில் சுயமொழி கல்வி கற்பிக்கும் முறை உத்தியோகபூர்வமாக வலுப்பெற்றது. என்ன சுயமொழி போதனை என்ற வலுப்பெற்றது. அதன் அடிப்படையில தான் சுயமொழி சுயபாஷா என்று சொல்லுவோம் நாங்கள் 1956ஆம் ஆண்டு அறிமுகமானது. 4வது விட சரி. அடுத்தது 2வது வினா. கமான். முயற்சி ஆண்மை மற்றும் வணிகவியல் கல்வியல் கல்லூரி இல்லையா? மொத்தம் எத்தனை கல்லூரி இருக்குது? 19 சார். 19 20 20 19 கல்வியல் கல்லூரிகள் இருக்குது. மகரகமையில் உள்ள கல்லூரி தான் முயற்சி ஆண்மை மற்றும் வணிகவியலுக்கான விசேடமாக தொடங்கப்பட்ட கல்லூரி. சரிதானே? கடைசியா தொடங்கினேன் சார். 19வது தொடங்கினது. மகரகமையில கடைசியாக தொடங்கப்பட்ட கல்லூரி அது, ரைட்? வணிகவியலுக்கும் முயற்சி ஆண்மைக்கும் வணிகவியலுக்கும், ரைட்? 3வது வினா. அடுத்தது சொல்லுங்க. 3வது வினா என்ன? தேசிய கல்வி குறிக்கோள்களின் முதலாவது வலியுறுத்துவது எது? தேசிய மனப்பாங்கு முதலாவது விட. ஆம் சார். உண்மையா? முதலாவது குறிக்கோள் எழுதி கொள்ளுங்க எல்லாரும். தேசிய ஒருமைப்பாடு, கமா எழுதி கொடுங்க. தேசிய ஒருமைப்பாடு, கமா தேசிய ஒருமைப்பாட்டினூடாக அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புதல். தேசிய ஒருமைப்பாடு, கமா தேசிய ஒருமைப்பாட்டினூடாக அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புதல். நேற்று இதே கேள்வி வந்தது, ஞாபகம் இருக்கு? யாராவது நாள் என்னது முதலாவது? அங்க என்ன விட வந்தது? நோக்கம். அது தேசிய நோக்கம் வந்தது சார். இதுல தேசிய நோக்கமா? தேசிய குறிக்கோள். அங்க என்ன கேட்டவங்க? கேள்வி என்ன? யாராவது சொல்லுங்க. அங்க கேள்வி என்னவாக இருந்தது? கமான். ஞாபகம் இருக்குதா? பிரிண்ட் அவுட் எடுக்கல போல நடக்கு. அங்க எப்படி கேள்வி இருந்தது? நேற்று படிச்சேன், மறந்துட்டீங்களோ? என்ன சொல்றீங்க? இல்ல போரிங். சொல்லுங்க. நேற்று இதே கேள்வி ஒன்று வந்தது. அங்க எப்படி வந்தது கேள்வி? இதுதான் என்னுடைய கேள்வி. என்ன ஒரு தடவை சொல்றீங்க? இல்ல நேற்று கேள்வி வந்ததா? ஓம் சார். எப்படி வந்தது கேள்வி? ஐயோ, வயசு போயிட்டு போடுது. எக்ஸாம் அடுத்த மாதம் எக்ஸாம். சரி, முதலாவது தேசிய குறிக்கோள் என்ன? சொல்லுங்க. முதலாவது தேசிய குறிக்கோள் என்ன? நான் டிஸ்பிளே பண்ணிருக்க தெரியுதா உங்களுக்கு? கேள்வி பேப்பர் டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்குதா? என்ன கேள்வி? என்ன கேள்வி? தேசிய கல்வி குறிக்கோளை முதலாவது வலியுறுத்துவது எது? தேசிய ஒருமைப்பாட்டை. என்னது? தேசிய ஒருமைப்பாடு. 4வது வினாவுக்கு என்ன வினா? போன சைலம் போடுங்க. 4வது வினாவுக்கு என்ன விட?
நாலாவதுக்கு 4வது சார். காப்போத்த சாதன பாடசாலை பரீட்சார்த்தி ஒருவர் நால்- தோற்றக்கூடிய 4வது சார். பாடங்களின் 9 எண்ணிக்கை. பாடங்கள். மொத்தம் 9 ஓ, 9 பாடம் சார். வேறு விடைகள்? 4வது. 4வது சரியான விடை. தர்ஷன் இருக்கிறீங்களா? தர்ஷன் இருக்கிறீங்களா? என்னடா சத்தம் போறாரு. சரி, அடுத்தது 5வது வினாவுக்கு என்ன விடை? 1வது சார். 2014. இந்த கேள்வி இலங்கையில் பாடசாலை மட்ட ஆசிரியர் வாண்மைத்துவ அபிவிருத்தி கொண்டு வரப்பட்ட ஆண்டு. கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஓ, என்ன விடை? 16. வேறு விடைகள்? வேறு விடைகள்? ஸ்கூல் பேஸ் எஸ்பிடிடி என்று சொல்றது என்ன? எஸ்பிபிடிடி 2018ஆம் ஆண்டு காலப்பகுதியில் முறையாக வெளிப்படுத்தப்பட்டது. 2018 ஆனா 17ல கொண்டு வந்துட்டாங்க சார். 18ல தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது. கேள்வி வந்து என்னது? நடைமுறைப்படுத்தப்பட்டது, இலங்கையில் கொண்டு பாடசாலை வரப்பட்டது, மட்ட ஆசிரியர் கொண்டு வரப்பட்ட நடைமுறைப்படுத்தப்பட்டது. சரி, 6வது வினா இலங்கையின் தேசிய கல்வி குறிக்கோள் எத்தனை? 8 சார். பரவாயில்ல, சரியா சொன்னீங்க. என்ன விடை? 8. அப்படித்தானே? 8. தேசிய கல்வி இலக்குகள் அல்ல குறிக்கோள்கள் 8. ரைட். 7வது வினா. 7வது வினா என்ன? முதலாவது விட என்ன? 6வதுக்கு இலங்கையின் பரீட்சைகளை நடாத்தும் நிறுவனம் யாது? திணைக்களம். என்னது? பரீட்சை திணைக்களம். பரீட்சை திணைக்களம். 2வது விடை. பரீட்சை திணைக்களம். ஓகே. 7வதுக்கு என்ன விட? பரீட்சை திணைக்களம் 3வது விட சார். 3வது. இலங்கையின் தேசிய பரீட்சைகளை நடத்தும். ஓகே. இலங்கை முதலாவது, அடுத்த கேள்வி, இலங்கை முதலாவது பசுமை பல்கலைக்கழகம் NSBM ஹோமாகம. 2வது விட சார். ஹோமகம, சூரியவெப, மீபே, மாலபே. 2வது. ஹோமகம 2வது விட சரி. 9வது உளப்பகுப்பு கொள்கையை முன்வைத்தவர் யார்? கார்ல் யுங், ஜீன் பியாஜே, எட்வர்ட் பவ்லோ. 3வது. 3வது சார். சிக்மன். வேறு விடைகள்? ஆக்சுவலா இந்த பசுமை பல்கலைக்கழகம் முடிஞ்சு வார வினா, ரைட், சிக்மன் ஃப்ராய்ட் தான் 3வது விடைதான் சரி. அவர் எப்படி பிரிக்கிறார் உளத்தை? பகுப்பு கோட்பாடுன்றது உளத்தை, மனதை பிரிக்கிறார். நனவு மனம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது இப்படி இல்லை. இட் ஈகோ, என்ன கோவனா அழிக்கொள்ளுங்க. இட் ஈகோ, சூப்பர் ஈகோ. இட் ஈகோ, சூப்பர் ஈகோ. பத்தாவது வினா என்ன சொல்லுங்க? பாடசாலை முகாமைத்துவ குழுவின் பதவிக்காலம். யாராவது? பாடசாலை குழுவின் பதவிக்காலம். பாடசாலை முகாமைத்துவ ஒரு வருடம் சார். பாடசாலை முகாமைத்துவ குழுவா? ஓ, முகாமைத்துவ குழுவின் 1 வருடம், 2 வருடம், 1 வருடம் சார். 1 வருடம். வேறு யாரும்? 2 வருடம். அப்ப 2 வருடமா இருக்கு. 2 வருடம். வேறு 2 வருடம். 2 வருடம். 2 அபிவிருத்தி சங்கத்துக்கும் சார். அபிவிருத்தி சங்கத்துக்கு தான், பாடசாலை அபிவிருத்தி சங்கத்துக்கு தான் 2 வருடம். பழைய மாணவர்களுக்கு இல்ல. அது அவங்களுடைய யாப்பு வேறு. அவங்க 5 வருஷம் 5 வருஷம் இருக்கலாம். அது பழைய மாணவர்கள் வந்து, பழைய மாணவர் சங்கம் வந்து எங்களுடைய கல்வி கட்டமைப்புக்குள்ள இல்ல. பழைய மாணவர் பிரதிநிதிகள் உள்ளுக்கு வரலாமே ஒழிய எது கூட வரலாம்? பாடசாலை அபிவிருத்தி சங்கத்துக்கு கூடாக
பழைய மாணவ பிரதிநிதியாக அங்கம் வைக்கலாம். ஆனா அவங்களுடைய கட்டமைப்பை வலியுறுத்துறதுக்கு எங்கள்கிட்ட சட்ட ஏற்பாடு இல்லை. ஆனா பாடசாலை முகாமைத்துவ குழு ஒவ்வொரு வருஷமும் புதுப்பிக்கப்படுதல் வேண்டும். ஒரு ஆண்டு 10க்கு எத்தனை கைக கூடாதாங்க 10க்கு எத்தனை போடுங்க அப்படியே. 9 சார். சுகந்தர் எங்க இருந்து ஜாயின் பண்றீங்க? எனக்கு இது வந்த சார். இல்ல நான் கேக்குறேன் உங்களுக்கு ஏன் நீங்க லேட்டா ஜாயின் பண்ணீங்க? சார் இந்த ஸ்டெப் வந்து ஒண்ணாக மாட்டேங்குது சார். சரி, கஷ்டமா இருக்குது. எங்க இருந்து நீங்க ஜாயின் பண்றீங்க? மௌலூர் சார். மகளூர். ஓகே, வெரி குட். மௌலூர் சார், மேனருவண்ட. ஓகே 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 ஓகே. நீங்க இப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க பாக்கலாம் எல்லாரும். 10க்கு எத்தனை? கமான். 10க்கு எனக்கு 9 சார். அந்த 5வது விடதான் பிரச்சனை. வேற யாரு? விக்னேஸ்வரி சொல்லுங்க. 10க்கு தர்ஷன். சார். தட்சாயினி. தட்சாயினி. ரமேஷ். 7 சார். 7. ஓகே, வெரி குட். பரவாயில்ல. சரி, அடுத்த 11 அடுத்த 10 கேள்விக்கு போமா? ஓம் சார். ஓகே சார். திரும்பவும் இருக்கா மாறன்? விடுகள் இருக்கா? சுருக்கமா சொல்லிக் கொண்டு போறேன். சுயமொழி போதனை அறிமுகம் எத்தனையாம் ஆண்டு? 1956ஆம் ஆண்டு. ரைட். எப்போ கொண்டு வரப்பட்டது? தனி சிங்கள சட்டம் எப்ப கொண்டு வரப்பட்டதோ அப்ப கொண்டு வரப்பட்டது சுயமொழி என்று சொல்லலாம். 2வது முயற்சியாண்மை வணிகவியல் கல்வியல் கல்லூரி. மொத்தம் 19 தேசிய கல்வி கல்லூரிகள். சரி, அவிக்னேஸ்வரி மகரகமையில் உள்ள கல்லூரி முயற்சியாண்மை மற்றும் வணிகவியலுக்கான விசேடமாக 19 கொள்ளப்படும். சரியா? சரியா? தெரியுதா ஸ்கிரீன்? ஓம் சார். முதலாவது தேசிய கல்வி குறிக்கோள் தேசிய ஒருமைப்பாடு. தேசிய கல்வி ஆணைக்குழுவின்படி முதலாவது குறிக்கோள் தேசிய ஒருமைப்பாடு. தேசிய ஒருமைப்பாட்டினூடாக அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புதல். 4வது வினா காப்பது சாதாரண தர பாடங்கள் 9, பிரதான பாடம் 6, கட்டாய பாடம் 6, 3 பாடம் தொகுதி பாடங்கள், மொத்தம் 9. சரிதானே? அடுத்தது பாடசாலை மற்றும் ஆசிய அபிவிருத்தி வேலை திட்டம் அப்ப கொண்டு வரப்பட்டது 2018. அடுத்து தேசிய கல்வி குறிக்கோள்கள் எத்தனை? 8. ரைட். அடுத்தது பரீட்சைகள் நடாத்தும் நிறுவனம் எது? பரீட்சை திணைக்களம். என்னென்ன பரீட்சைகள் பிரதானமாக? ஸ்காலர்ஷிப், O level, A level. என்ன? அடுத்தது முதலாவது பசுமை பல்கலைக்கழகம் ஹோமகமா கிரீன் யூனிவர்சிட்டி என்று சொல்றது ஆசியாவின் ஒரு முக்கியமான பல்கலைக்கழகம். அடுத்தது உளப்பகுப்பு கொள்கை சிக்மண்ட் ஃப்ராய்ட் மனித மனதை நனவு மனம் நனவிலி மனம் என பிரித்து 3ஆக பிரிக்கிறாரா? இது 2 பிரதான வகை, மொத்தம் 3 உபபிரிவு. இட்ஈகோ சூப்பர் ஈகோ. 10வது வினா முகாமைத்துவ குழு 1 வருட காலம். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி வந்து பொதுவாக 1 வருட காலம். சரியா? அடுத்தது பார்ப்போம். நாங்க இப்ப அடுத்த 10 சரிங்களா? ஓகே சார். ரெடியா? ஓகே சார். ஓகே. ரெடி சார். ரைட். 11வது வினா. இங்க பார்க்கலாம். தற்போது இலங்கை கல்வித்துறையுடன் தொடர்புடைய சேவைகள் எத்தனை? 3 கழியும்
இலங்கை கருத்துரிமைகள் சேவைகளுக்கும் பாடசாலை மொழிகள் மதிப்பிடப்படும் மதிப்பீடு யாது திறனை மதிப்பீடு ஆய்வு மதிப்பீடு மதிப்பீடு இரண்டு திரண்ட கூட்டு மதிப்பீடு தனியார் மதிப்பீடு ஆய்வு மதிப்பீடு இலங்கையில் தொலைக்கல்வி வழங்கும் நிறுவனம் இலங்கை திறமை பல்கலைக்கழகம் ஆசிரியர் பயிற்சி கலாச்சார தேசிய பல்கலைக்கழகம் தொலைக்கல்வி இலங்கை திறமை பயிற்சி கலாச்சார அடுத்த வினாவை போமா 14வது. ஓம் சார் 14வது இந்த இருக்கு. ஆண்டு 2000 2016, 2014, 2015, 2017. 15வது கேள்வி. இலங்கையில் தற்போது காணப்படும் அரசு பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை. அதனால சரியோ? ஓம் சார் 15, 16 செய்யுங்க. 16 தேசிய கல்விக் கொள்கைக்கு ஏற்ப கல்வித்திட்டங்கள் திருத்தி அமைக்கப்படுவது 8 ஆண்டுக்கு ஒரு தடவை, 10 ஆண்டுக்கு ஒரு தடவை, 12 ஆண்டுக்கு ஒரு தடவை, 13 ஆண்டுக்கு ஒரு தடவை. பொது 18வது கல்வியே சக்தி வாய்ந்த ஆயுதம் என கூறியவர் யார்? ஷா. நல்லா பாட்டுக்கள். ரைட். 19வது இலவச கல்வியை முதலில் அறிமுகம் செய்த நாடு எது? இங்கிலாந்து, சீனா, இந்தியா, நெதர்லாந்து. இருபதாவது பாடசாலையை விட்டு விலக்கியோருக்கு முறைசாரா கல்வியை வழங்கும் திட்டம் ஆரம்பமான ஆண்டு எது? சரி.
ரைட், செய்து முடிச்சிட்டீங்களா பார்த்து? செய்துட்டீங்களா? இல்ல சார். ரைட், செய்யுங்க. 15 இடங்களில் காணப்படும் அரசுகளின் எண்ணிக்கை 16 தேசிய கல்விக் கொள்கை. சாரி சார், 14வது கேள்வி ஒருக்கா காட்டியிருந்தேன். This meeting is being recorded. இனி எத்தனையாவது வினா? எத்தனையாவது வினா? 11ஆ? 11வது கல்வித்துறை சார்ந்த சேவைகள் எத்தனை இருக்கு மொத்தம்? 5. 5 சேவைகள். என்னென்ன இருக்குது? இலங்கை கல்வி நிர்வாக சேவை, அப்படியே கேட்டுக்கணுங்க. இலங்கை கல்வி நிர்வாக சேவை, சரியா? அடுத்தது ஆசிரியர் 1 மினிட்டா? ஒன்று இலங்கை கல்வி நிர்வாக சேவை, 2வது இலங்கை ஆசிரியர் சேவை, அதிபர் சேவை, ஆசிரியர் ஆலோசகர் சேவை, ரைட், ஆசிரியர் ஆலோசகர் சேவை, ரைட். ஒன்று இலங்கை கல்வி நிர்வாக சேவை, ஆசிரியர் சேவை, அதிபர் சேவை, ஆசிரியர் ஆலோசகர் சேவை. அடுத்தது எழுதிக் கொள்ளுங்க, இது பிள்ளை. இலங்கை கல்வி, இலங்கை ஆசிரியர் கல்வியியலாளர் சேவை. 1 2 3 4 இலங்கை ஆசிரியர் கல்வியியலாளர் சேவை எழுதுங்க. ஆசிரியர் கல்வியியலாளர் சேவை, இலங்கை ஆசிரியர் கல்வியியலாளர் சேவை. இலங்கை ஆசிரியர், இலங்கை ஆசிரியர் கல்வியலாளர் சேவை. சரி சார். அப்ப மொத்தம் எத்தனை? 5. சரியா? இலங்கை ஆசிரியர் கல்வியலாளர் சேவை. அடுத்தது 12வது வினாவா? தவணை முடிவு மதிப்பீடு எப்படி சொல்லப்படும்? எத்தனையாவது விடை? என்ன கேள்வி கேட்கிறாங்க? 12வது கேள்வி வாசிக்க பார்க்கலாம். 12வது வினா ஞாபகம் இல்லையா? பாடசாலை தவணை முடிவில் மதிப்பிடப்படும் மதிப்பீடு யார்? என்ன? பாடசாலை தவணை முடிவில் மதிப்பிடப்படும் மதிப்பீடு யாருன்னு கேட்கிறாங்க. சரியா? அந்த நேரம் நீங்க எத்தனை விட தந்திருக்காங்க? அதுல 4 விடையில ஒன்று கூட்டு மதிப்பீடு, அல்லது திரண்ட மதிப்பீடு, அல்லது தனியால் மதிப்பீடு, அடுத்தது ஆய்வு மதிப்பீடு. அப்ப இதுல வந்து சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட், ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், திரண்ட மதிப்பீடு வரும். திரண்ட மதிப்பீடு தான். சரியா? தவணை முடிவில் வைக்கிறது. ஓகே. அடுத்த வினா. சரி, அடுத்த வினா என்னது? 13வது தொலைக்கல்வி நிறுவனம் இல்லையா?
தொலைக்கல்வி நிறுவனம் இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் மட்டுமே இலங்கையில் தொலைதூர கல்வி முறைமையை டிஸ்டன்ஸ் லேர்னிங்க பிரதான நோக்கமாக கொண்டு இயங்குகிற அரச பல்கலைக்கழகம் எது? ஓபன் யூனிவர்சிட்டி. ஓபன் யூனிவர்சிட்டி மட்டும்தான். உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி இலங்கையில் தொலைக்கல்வி வழங்கும் நிறுவனங்கள் யாவை? இலங்கை திறந்த பல்கலைக்கழகம், ஆசிய பயிற்சி கலாசாலை, தேசிய கல்வி கல்லூரி என இலங்கை பல்கலைக்கழகங்கள். இது இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் மட்டும்தான் சரியானபடியாக வரும். அடுத்த வினா எத்தனையாவது இனி? 14 சார். 14வது. இலவச சீருடைக்கு பதிலாக பண வவுச்சர் கொடுக்கப்பட்ட அறிமுகமான ஆண்டு 2016, 2014, 15. என்ன வரும்? 2015. சரியான விட. அடுத்தது என்னது? 15வது. இலங்கையில் தற்போது காணப்படும் அரச பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை ஆகும் 17, 16, 15, 14. கமல் யாராவது? 17. வேறு யாரும்? 17 என்று சரியான விடை. 17 என்று சரியான விடை. இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கீழே இருக்கக்கூடிய அரச பல்கலைக்கழகம் 17. சரிதானே? வவுனியா பல்கலைக்கழகம் அண்மையில இறுதியாக இணைக்கப்பட்டது. அதை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. அது உள்ளடங்கலாகத்தான் 17 யூனிவர்சிட்டி. சரியா? சரி. அடுத்த வினா. தேசிய கொள்கைகளுக்கு ஏற்ப கலைத்திட்டங்கள் திருத்தி அமைக்கப்படுவது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை? 8 ஆண்டுக்கு ஒரு தடவை, 10 ஆண்டுக்கு ஒரு தடவை, 8 வருஷத்துக்கு ஒரு தடவை. இது கொள்கையா? அடுத்தது என்னது? பொது போதனா திணைக்களம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. பொது போதனா திணைக்களம் 1869. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றது 1869. 1869. சரிதானே? 4வது விட. அடுத்து 18வது. கல்வியே சக்தி வாய்ந்த ஆயுதம் என்று சொன்னவர் யாரு? நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலா. சரியான விடை. கல்வியே சக்தி வாய்ந்த ஆயுதம் என்று சொன்னவர் நெல்சன் மண்டேலா. எந்த நாடு? Education is the most powerful. South Africa. South Africa. Very good, very good. அடுத்து 19வது வினா. இலவச கல்வியை முதலில் அறிமுகம் செய்த நாடு எது? நெதர்லாந்து தான் சரியான விடை. வெரி குட். 20வது. பாடசாலை விட்டு விலகியோருக்கு முறைசாரா கல்வியை வழங்கு திட்டம் ஆரம்பமான ஆண்டு 75, 74, 1972, 78. எந்த விட? 72. 74. பாடசாலையை விட்டு விலகியோருக்கு முதலாக கல்வி அமைச்சர் ஒரு பிரிவு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. முறைசாரா கல்வி பிரிவு. அந்த அடிப்படையில மொத்தமாக விடைகளை நாங்கள் சுருக்கமா பார்த்து கொண்டு போவோம். அந்த அடிப்படையில சமரிய சொல்றேன். 11 பாக்குறீங்களா? விட சரிதான். ரைட். அடுத்து தவணை மதிப்பீடு, திரண்ட மதிப்பீடு. ஏன் தவணை முடிவில் வைக்கப்படும் பரீட்சை சமட்டிவ் அசஸ்மெண்ட் என்று சொல்றது ஆங்கிலத்தில். திரண்ட மதிப்பீடு இது கற்றல் முடிவை அளவிடும் கற்றல் செயற்பாட்டின் போது செய்வது. ஃபோர்மேட்டிவ் உருவாக்க மதிப்பீடு, உருவாக்க மதிப்பீடு என்று சொல்லப்படும். கற்றல் செயற்பாட்டின் பொழுது நடக்கிறது. எல்லாம் தவணையில முடிவில் நடக்கிறது சமட்டிவ். ஃபர்ஸ்ட் டேர்ம் சமட்டிவ் எக்ஸாம், செகண்ட் டேர்ம் சமட்டிவ் எக்ஸாம். 13வது வினா என்ன கேட்டா, ஒரே ஒரு தொலைக்கல்வி நிறுவனம் இது ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா. 14வது என்ன சொன்னா ஞாபகம் இருக்கா? சீருடை வவுச்சர் 2015. 16ஆம் ஆண்டு கல்வியாண்டுக்காக 15ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. 15 அரசு பல்கலைக்கழகங்கள் 17 கலைத்திட்டத்தை திருத்த வேணும் 8 ஆண்டுக்கு ஒரு முறை. பொது போதனா திணைக்களம் 1869
டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லப்பட்டது. கல்வி அமைச்சின் ஆரம்பம் அங்கதான். அடுத்து கல்வியே சக்தி வாய்ந்த ஆயுதம். Education is the most powerful weapon which you can use to change the world என்பது மண்டேலாவின் புகழ்பெற்ற கூற்று. இலவச கல்வி அறிமுகம் நெதர்லாந்து. நீங்க சொன்ன சரி. முறைசாரா கல்வி 1974 பாடசாலையை விட்டு விலகியவர்களுக்கு நான் பவுண்ட் எஜுகேஷன் விசேட பிரிவொன்று 74 கல்வி அமைச்சுக்குள் உருவாக்கப்பட்டது. ஓகே 20 கல்வி ஓகேயா? ஓம் சார். அடுத்த 10க்கு போமா? தூக்கம் வருதா? இல்ல இல்ல படிப்பேன் சார். சரி. இருபத்தொன்று 22 செய்யுங்க முதல்ல. இலங்கை பாடசாலைகளில் அதிகமாக காணப்படும் பாடசாலை வகை எது? கல்வி வெளியீட்டு திணைக்களத்தின் இணைய முகவரி யாது? ரெண்டும் செய்யிட்டீங்களா? ஆம் சார். சரியா? சொன்னா அடுத்த பேப்பருக்கு அடுத்த கேள்விக்கு நான் போவேன். கல்வி இணைய முகவரி 23 ஆசிரியர் வகிபாகம் சுழித்தி என்பதால் கருதப்படும் பரிமாற்றல் வகிபாகம் யாருடன் தொடர்புடையது? பரிமாற்றல். ஆசிரியர் வகிபாகம் ஆசிரியர் சார் 22வது கேள்வி. திரும்பவும் போடவா? ஓம் சார். ஓகே சார். சரி. சரியா? ஓம் சார். ஓம் சார். 23 சரியா? ஆம் சார். மற்றதுக்கு பூ பண்ணுவா? சாப்பிட்றது கொடுங்க இப்ப வந்து வாங்கி சாப்பிடு 10 மணி மாதிரி இருக்க போறீல வச்சு கொடுங்களேன் பொரியல் மாதிரி இருக்குது பொரியல் கிளம்பி தட்சாயினி மைக்கை பண்ணுங்க.
23வது சரியா? 23வது சரியா? ஆம் சார். சரி. இருபத்தொன்பதாவது வினா விளங்குதா உங்களுக்கு? ஆம் சார். 21வது வினா, இலங்கை பாடசாலைகளில் எந்த அதிகமாக காணப்படும் பாடசாலை வகை எது? 21. வகை 3. வகை Type 3. 3 sir. யா, தரம் 1 முதல் 5 வரையான வகுப்புகளை கொண்ட அல்லது தரம் 1 முதல் 8 வரை உள்ளது. என்ன? அது Yes, எல்லாமே sir. டைப் 3. 9ஆம் ஆண்டுக்கு வந்தா அது டைப் 2 மாறிடுமா? விளங்கிட்டா? ஆம். 9ஆம் ஆண்டு வரைக்கும் அல்லது 10ஆம் ஆண்டு வரைக்கும் அல்லது 11ஆம் ஆண்டு வரைக்கும் இருந்தா அது டைப் 2 மாறும். அப்ப டைப் 2 டைப் 3 என்ற என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? தரம் 1 முதல் 5 எட்டு அல்லது வரை. 8 வரைக்கும் இருக்கிறதா? 5. அல்லது 8 வரைக்கும் இருக்கு. சரியா? 1 மினிட்.
சாரி, விளங்குதா? ஹலோ ஹலோ ஹலோ, ஆம் சார். விளங்குதா? இப்ப நாங்க என்ன செய்ய முடியும்னா, 22வது வினாவா, சரி 21வது வினா ஞாபகம் இருக்கு தானே? அது அதிகமான பாடசாலை வந்து டைப் 3 தானே. 22வது கல்வி வெளியீட்டு திணைக்களம், எஜுகேஷன் தான் இருக்கு. எடியூ பப், பப்ண்டான பப்ளிகேஷன், என்னது ரெண்டாவது விட பப்ளிகேஷன் ரெண்டு வாரதுதான் நம்மளுக்கு உத்தியோகம் நெய்தலாம். சரியா? நீ 3T என்றா என்ன சொல்லுங்கம்மா? ஒன்று என்ன சார்? 3T, 3T என்றா என்ன? டி டி 3T என்றா என்ன? கேள்விப்பட்டிருக்கீங்களா? 3T என்றா என்னண்டு? 3T என்றா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கலையா? டிரான்சாக்ஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அத எக்ஸாக்ட்லி கேக்குறீங்களா? கரெக்ட். டிரான்சாக்ஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்மிஷன். சரியா? டிரான்சாக்ஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்மிஷன். அதாவது ஒரு டீச்சர் ரோல் வந்து எப்படி இருக்கணும்டா, ஆரம்பத்துல வந்து எப்படி இருந்தது டீச்சர் ரோல் வந்து? டிரான்சாக்ஷன். எப்படி எப்படி வங்கியில எங்க டிரான்சாக்ஷன் செய்யறது? வங்கியில. எப்படி டிபாசிட் பண்ணினா சொல்றத மாணவர்களுக்கு ராசிய சொல்றத மாணவர்கள் அந்த கேக்குறது. எடுக்கிற கொடுக்குற ரைட். டீச்சர் கொடுக்கிறது, பிள்ளைகள் வாங்குறது, அதான் டிரான்சாக்ஷன். பிறகு எப்படி மாறிச்சது அந்த நிலப்பாடு? ஆசிரியர் வகிபாகம் டிரான்ஸ்மிஷன். எப்படி டிரான்ஸ்மிஷன் என்ன? டிரான்ஸ்மிஷன் ஆசிரியரும் சொல்லுவா, மாணவர்களும் சொல்லுவாங்க. அதாவது டிரான்ஸ்மிஷன். டிரான்ஸ்மிஷன் நாங்க இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிரான்ஸ்மிஷன், எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்மிஷன், ஒன்றுல இருந்து ஒன்றை மாற்றுறது, ஒன்றுல இருந்து ஒரு ஆள்ல இருந்து ஒரு ஆள் மாறுறது. அப்ப மாணவர்கள் இது வந்து என்னது? ஒன்று முதலாவது என்ன சொன்னா, டிரான்சாக்ஷன், டிரான்ஸ்மிஷன், இப்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன், பரிமாற்ற வகிபாகம், நிலை மாற்றம். வெரி குட். நிலை மாற்றம், எக்ஸாக்ட்லி நிலை மாற்றம். ஆசிரியராக இருக்கையில இப்ப ஆசிரியர் ஒரு வசதி ஏற்பாட்டாளராக பிள்ளைக்கு கற்றலுக்கான சகல வசதிகளையும் செய்து கொடுப்பவராக இருக்க வேணும். ஒரு நட்புதவியாளராக இருக்கணும், மென்டராக இருக்க வேணும், பி ஃப்ரெண்டராக இருக்கணும். சரிதானே? டீச்சராக இருந்தோடு முன்னுக்கு ரெண்டு எடு படி என்றா சொல்ற பாணி இப்ப இல்ல. நீங்க டீச்சரா வந்தாலும் அப்படி இருக்கேறாது. சரிதானே? அப்ப இப்ப என்ன கேள்வி எங்கள்கிட்ட கேட்ட கேள்வி? என்ன கேட்ட கேள்வி சொல்லுங்க பாக்கலாம். யாருக்காவது கேள்வி ஞாபகம் இருக்குதா? நான் சொல்றேன். ஆசிரியர் வகிபாகம் 3T என்பதால் கருதப்படும் பரிமாற்றல் வகிபாகம் யாருடன் தொடர்புடையது? ஆசிரியர் பெற்றாருடன், மாணவர் பெற்றாருடன், தனி ஆசிரியருடன், ஆசிரியர் மாணவருடன். யாருடன்? ஆசிரியர் மாணவருடன். 24வது வினா என்ன கேட்ட நாங்கள்? என்னது? கல்வியுடன் தொடர்புடைய அமைச்சுக்கள். அப்படியா? கல்வியுடன் தொடர்புடைய அமைச்சுக்கள் கேட்டாங்க. அப்படித்தானே? எத்தனை அமைச்சுக்கள் இருக்குது? 4, 3, 5, 2? 3. கல்வியுடன் தொடர்புடைய அமைச்சுக்கள் 3. சரி. ஒன்று பொதுக்கல்வி அமைச்சு, உயர்கல்வி அமைச்சு மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு. ஒன்று நம்மட கல்வி அமைச்சு, யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக உயர்கல்வி அமைச்சு, வொகேஷனல் VTA ATA எல்லாம் ரன் பண்ற தொழிற்பயிற்சி அமைச்சு. அடுத்தது 25வது இணைக்கப்பட்டுள்ள திணைக்களங்கள். அடுத்த என்ன கேள்வி கேட்டது ஞாபகம் இருக்கா? இலங்கை கல்வி அமைச்சுடன் இணைக்கப்பட்டுள்ள திணைக்களங்கள் எத்தனை? 4, 3, 5, 2. 4. சரி. எப்படி? பரீட்சை திணைக்களம், 4 சரி. கல்வி பரீட்சை திணைக்களம், கல்வி வெளியீட்டு திணைக்களம் உள்ளிட்ட 4 முக்கியம். வேற என்ன? தேசிய சுவடிகள் திணைக்களம். தேசிய சுவடிகள் திணைக்களம். வேற? திறன் விருத்தி, பரீட்சை திணைக்களம், கல்வி வெளியீட்டு திணைக்களம்.
சுவடிகள் திணைக்களம். வேற திறன் விருத்தி. கல்வி திணைக்களம். கல்வி திணைக்களம். ஓகே, சரியா. அடுத்தது 25வது சர்வதேச விஞ்ஞான தினம் எப்போ? கேட்ட கேள்வி ஞாபகம் இருக்கா? சர்வதேச விஞ்ஞான தினம் எப்போது கொண்டாடப்படும்? செப்டம்பர் 8, நவம்பர் 10. சரியான விடை. எக்ஸாக்ட்லி கரெக்ட். உங்களோட விட நவம்பர் 10. எப்போ? நவம்பர் 10. அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான உலக அறிவியல் தினம். அதான் சர்வதேச விஞ்ஞான தினம். அடிப்படை கற்றல் தேர்ச்சிகள் எத்தனை? 7. எத்தனை? 7. சரி. ரவீந்திரநாத் தாகூர், அடுத்த கேள்வி. ரவீந்திரநாத் தாகூர் கேட்போர் கூடம் காணப்படும் பல்கலைக்கழகம் எது? எந்த யூனிவர்சிட்டி இருக்குது? பேராதனை பல்கலைக்கழகமா சார்? நோ, ருகுணு பல்கலைக்கழகம். எங்க இருக்குது ருகுணு பேராதனை பல்கலைக்கழகம்? பல்கலைக்கழகம் இல்ல, ருகுணு பல்கலைக்கழகம் அங்க இருக்குது. ருகுணு பல்கலைக்கழகத்தில் இருக்குதா? ருகுணு பல்கலைக்கழகம் அங்க இருக்குது. ருகுணு பல்கலைக்கழகம் மாத்தரை. ஹலோ மாத்தளையா? மீட்டிங்ல இருக்க கிளாஸ் ஒன்ல அப்புறம் எடுக்கிறேன். சரி, ரைட். ஓகே, ருகுணு பல்கலைக்கழகமா? அடுத்தது கல்வி சட்டம். 29வது வினா. இலங்கையில் தற்போது காணப்படும் கல்வி சட்டம் உருவான ஆண்டு எது? 1939. 1980, 1939, 1945. என்ன விட? 39. நாங்க நேற்று பார்த்தோம். 39ஆம் ஆண்டின் எத்தனையாம் இலக்க சட்டம் என்று பார்த்து நீங்கள்? 31ஆம் இலக்க சட்டம். வெரி குட். அடுத்த வினா, நீங்க இப்படியே டச்ல இருப்பீங்க. எஸ்எல்இஎஸ் எல்லாம் பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். வெரி குட். அடுத்த சில நல்ல டச்ல வச்சிருக்கீங்க கேள்விகளை. அடுத்த கேள்வி, இலங்கையின் 16வது பல்கலைக்கழகம் எது? ஊவ வெல்லச, கம்பகா விக்ரமராட்சி ஆயுர்வேத பல்கலைக்கழகம், ருகுணு பல்கலைக்கழகம், வயம்பல் பல்கலைக்கழகம் எது? கம்பகா விக்ரமராட்சி ஆயுர்வேத நிறுவனம் தான், பல்கலைக்கழகம் தான் 11வது பல்கலைக்கழகம். இப்ப எத்தனையாம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணப்பட்டது? 2021. விட தெரியுதா? டிஸ்பிளே பண்ணிருக்கேன். விட தெரியுதா? டிஸ்பிளே பண்ணிருக்கேன். ஓகே. எப்ப ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தர்ஷன்? 2021. சரி, அடுத்த 10 கேள்விக்கு போமா. 20 கேள்வி கிடக்கின்றோம். என்ன செய்ய? கேள்வியை போடவா செய்து எடுப்பீங்களா? சரி, 30க்கு எத்தனை பாப்போம்? 30க்கு எத்தனை? எல்லாரும் சொல்லுவோம். 30க்கு 26 சார். யாரு? விக்னேஸ்வரி. 30க்கு 26. வெரி குட். 2 பேருக்கு 52. 60க்கு 52 மார்க்ஸ். நல்ல முன்னேற்றம். அடுத்தது தர்ஷன், சுகந்தன். 21 சார். 42. 60க்கு. பரவாயில்ல, குட். தர்ஷாயினி. தர்ஷாயினி 17 சார். தர்ஷன் 17. ஓ, ஏன் தர்ஷன் என்ன குறைஞ்சது? 34 மார்க்ஸ் 60க்கு. தர்ஷாயினி 21 கேள்வியில தான் சார் 5 மார்க்ஸ் 5 தான் வந்தது சார். அப்படி எதுல கடைசி என்ன 30க்குள்ள? கடைசி அந்த 10 கடைசி கேள்விகள்ல 10க்குள்ள 5 5 தான் சரி வந்தது. என்ன அது கொஞ்சம் டப்பான கேள்விகள் தான். என்ன அது கொஞ்சம் ரமேஷ் எத்தனை சரி வந்தது? ரமேஷ் கடைசி இதானே எனக்கு கூட 9. 18 சார். ரமேஷ் 18. ஆமாம் சார். வெரி குட், வெரி குட். விக்னேஸ்வரி என்ன 21 30க்குள்ள உங்களுக்கு கூட மார்க்ஸ் வந்தது. பெரிய விஷயம். ஓகே, தட்சாயினி சொல்லல. தட்சாயினி எங்க அஜிதான் எத்தனை? 19. பரவாயில்ல, 38. சரி, அடுத்தது போமா. எத்தனை வருதா? எத்தனை வருதா? இல்லையே,
இல்ல சார். இல்ல ரைட் அத கொஞ்சம் பாத்து சீக்கிரமா சரி ரைட் எழுத தொடங்க விடைய. கமான் ஸ்டார்ட் பண்ணுங்க. விட எழுதணும் இல்லாரமா. என்னது? லோகோ பேரண்ட்ஸ் என்ற பதம் குறிப்பிடுவது எது? சரி சார். லோகோ பேரண்ட்ஸ் என்ற பதம் குறிப்பிடுவது எது? இப்படி வரலாமா? முதல் 30 கேள்வியும் பண்பிடான் கோடடிக்கிறதும் கடைசி 10 கேள்வி இப்படி வரலாமா? சரி, இலங்கையின் லோகோ பேரண்ட்ஸ் என்றது என்னது? அடுத்தது இலங்கையின் தற்போது மடிக்கணனி பாவிப்போர் வீதம் யாது? இலங்கையின் பின்வருவன நிகழ்ந்த ஆண்டுகள் யாது? அது தெரியும் உங்களுக்கு. இலவச சூடையப்ப, இலவச சுரக்ஷா காப்புறுதி அப்ப, இலவச பாடநூல் அப்ப, இலவச கல்வி திட்டம் அப்ப. சரி, ஓகே. அது பாரிஸ் பாடசாலைகளை ஆரம்பித்தவர் யார்? சிங்க சிங்க 1 minute. சரிங்க. சரி, இப்ப நாங்க இறுதி அந்த வினாக்களை நாங்கள் பார்ப்போமா? சரியா? எத்தனையாவது வினாவில இருந்து சொல்லுங்க. கமான், 31வது வினாவில் 31வது வினாவிலிருந்து நாங்கள் பார்க்க போறோம். சரியா? அந்த அடிப்படையில 31வது வினா என்ன? லோகோ பேரண்ட்ஸ். In loco parentis,
என்பது லத்தீன் சொல். இதன் பொருள் பெற்றோரின் நிலையிலிருந்து செயல்படுதல். என்னது? பெற்றோரின் நிலையிலிருந்து செயல்படுதல். உங்களோட கேட்ட கேள்வி லொக்கோ பேரண்ட்ஸ் என்ற பதம் குறிப்பிடுவது என்ன? சரியா? பெற்றோருக்கு பதிலாக செயல்படுதல் அல்லது பெற்றோரின் நிலையிலிருந்து செயல்படுதல். ஆசிரியர்கள் பாடசாலைக்குள்ள வந்து மாணவர்களை பெற்றோர்களுக்கு பதிலா, அங்க அம்மா அப்பா இல்ல தானே, அப்ப நீங்க தான் அம்மா அப்பா. ஆகவே லொக்கோ பேரண்ட்ஸ் என்பது லொகேஷனல் பேரண்ட்ஸ், இடம்சார் பெற்றார். அதாவது அந்த பாடசாலை என்ற இடத்துல பெற்றோருக்கு பதிலாக பெற்றோரு போல இருந்து நீங்க செயல்பட வேண்டும். இடமாறும் பெற்றோர். சரி, அவதான். Good night, Mark. Check, okay. Come on, take it. Slow, slow. Right. சரி, அடுத்தது 32வது. லேப்டாப் பாவிப்போர் 36%. 2022ஆம் ஆண்டு தரவுகளின்படி இலங்கையில கணனி அல்லது மடிக்கணனி பாவிக்கிறார்கள் எத்தனை சதவீதம்? 36. 36. 33வது வினா என்னது? முக்கிய ஆண்டு. இலவச சுருடைய எப்ப? சரி போடுங்க. சரியா? 93. சரியா? சரி போடுங்க. 93. சுரக்ஷா காப்புறுதி எப்ப? 2010. 2010. இலவச பாடநூல் எப்ப? 80. சரியா? இதை விட போட்டிருக்கீங்களா? சார். இலவச கல்வி திட்டம் எப்ப? 1945. பாரிஸ் பாடசாலைகள். வெரி குட். பாரிஸ் பாடசாலைகள் என்பது என்ன? இலங்கையில் முதலில் போர்த்துகீசரால் கத்தோலிக்க மதத்தை பரப்ப ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலைகள் தான் பாரிஸ் பாடசாலைகள். விளங்கிட்டா? 35வது கேள்வி என்னது? ஞாபகம் இருக்குதா? 35வது கேள்வி, CWW கனங்கரவினால் ஆரம்பிக்கப்பட்ட கிராமிய கல்வி திட்டம் எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது? அந்த கிராமிய கல்வி திட்டத்துக்கு பேர் என்ன? 1932 சார். 32. 32. ஓகே. ஓ, ஆம் சார். 36வது வினா என்ன? உலகின் முதல் பல்கலைக்கழகம் எங்க? பொலக்னா. இத்தாலி. யூனிவர்சிட்டி, இத்தாலியில் உள்ள பொலக்னா. கிறிஸ்துவுக்கு பின் 1088 ஆரம்பிக்கப்பட்டது. நானோ தொழில்நுட்ப பூங்கா எங்க இருக்குது? மாகம்புர பகுதியில் அமைஞ்சிருக்கு. சின்டெக் என்றது. இசுருபாய என்னது? என்ன கேள்வி கேட்டவன்? 38வது. இலங்கை கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலம் எவ்வாறு அழைக்கப்படும்? இசுருபாய். பத்திரமுல்லையில் அமைந்துள்ள இலங்கை கல்வி அமைச்சின் தலைமையகத்தின் பேர். அதாவது ஷோர்ட்டா சொல்றது. மார்ட்டின் லூதர் கிங் என்ன கேள்வி கேட்டவன்? துப்பாக்கிகளை விட பயங்கரமான ஆயுதம் புத்தகம் என கூறியவர். துப்பாக்கிகளை விட பயங்கரமான ஆயுதம் துப்பாக்கி என கூறியவர். சாரி, பயங்கரமான ஆயுதம் புத்தகம் என கூறியவர் மார்ட்டின் லூதர். ஆனா இவருடைய கருத்துக்கு கிட்டத்தட்ட ஒத்தா போல இருக்கு. மாறுறது நெல்சன் மண்டேலா கூட்டு என்னது? கல்வியே மிக உலகத்தை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்றவர். கல்வி என்றவர். இவர் புத்தகம் பண்றார். அப்ப இவர் என்ன சொல்றார்? மார்ட்டின் லூதர் தத்துவ வலிமையை ஆயுதத்தோட ஒப்பிடுகிறார். சரி, 40வது வினா என்ன வினா? 40வது லட்சியவாத கருத்து. லட்சியவாத கருத்தை முன்வைச்சவர் யாரு? பிளேட்டோ. ஐடியலிசம், ஆங்கிலத்தை சொல்ற ஐடியலிசம். பயன்பாட்டுவாதம் பிராக்மெட்டிசம் ஜான் டூயி. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய கருத்தும் ஜான் டூயியுடைய கருத்தும் ராமகிருஷ்ணனுடைய கருத்தும் உண்டு. பிராக்மெட்டிசம், இந்த வாழ்க்கைக்கு உதவாத ஏட்டு சுரக்கா தேவல் என்று சொன்னவர் ராமகிருஷ்ணன். அதே போல அதாவது கீழே தேய தத்துவ ஞானி. அதே போல மேலே தேய தத்துவ ஞானி தான் பயன்பாட்டுவாதம் ஜான் டூயி. இயற்கைவாதம் மாதிரி நேச்சுரலிசம் ரூசோ. பன்னுணர்வு என்ற என்ன? மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் ஹார்ட்னர். 8 வகையான எண்வகை நுண்மதி படிச்சிருப்போம். எண்வகை பல்வகை நுண்மதிகள். அடுத்தது ஆசிரியர் வாண்மை விருத்தி. ஒரு ஆசிரியர் தனது தொழிலை சிறப்பாக செய்ய தேவையான அறிவு, திறன் மற்றும் மனப்பாங்களை கொண்டிருத்தல். 42வது என்ன கேள்வி சொல்லுங்க?
தேர்தல் தேர்வு முறையை தேர்தல் அறிமுகம் செய்த என்னது சீனா. 42வது சீனா. தேர்வு முறையை அறிமுகம் செய்த தேர்வு நாடு முறை தேர்வு முதல் முதல் முறை. பரீட்சை தேர்வுகளை முறை நடாத்திய நாடு எது? எந்த நாடு? சீனா. 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 NVQ என்பது என்ன? நேஷனல் வொகேஷனல் தொழிற்சாலை. குவாலிபிகேஷன் முறைமை எங்க உருவாக்கப்பட்டது? இங்கிலாந்தை பின்பற்றி இங்கிலாந்து. உருவாக்கப்பட்டது. எத்தனை இருக்கு ஸ்ரீலங்காவில் NVQ லெவல்? 7. 7 ஏழு. சார். வித்யாஜோதி இலங்கையின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைக்கு வழங்கப்படும் மிக உயர்ந்த தேசிய விருது வித்யா ஜோதி. வித்யாஜோதி. இலங்கையில விஞ்ஞானத்துக்கும் டெக்னாலஜிக்கும் வழங்கப்படுற உயரிய விருது ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், வித்யா ஜோதி. 46வது முதல் தொழில்நுட்ப கல்லூரி எங்க ஸ்டார்ட் பண்ணப்பட்டது? மருதானை. மருதானை. அது இப்ப எப்படி இருக்குது? யூனிவோடெக் தொழில்நுட்ப பல்கலைக்கழகமாக தொழில்துறை தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் யூனிவோடெக் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி. என்ன அடுத்து STED காலம் என்ன? அது பிள்ளைதான். 2 வருடம். பாடசாலை அபிவிருத்தி 2 வருடம். நிறைவேற்றுக் குழுவினுடைய 2 வருடம். பாடசாலை சேர்க்கும் வயது என்ன? தரமான 6 5 சேர்வதற்கு என்ன வயது. சேர்க்கணும்? ஜனவரி 31 5 வயதை பூர்த்தி செய்திருக்கும். 5 வருடம் 6. 5 வயது. இல்லையா? இது பிள்ளை 5 வயதை பூர்த்தி சேர்க்கணும். 49வது ஆமாம் என்னது? NCOE ரணில் நிறுவியவர் விக்ரமசிங்க. ரணில் விக்ரமர். ரணில் விக்ரமசிங்க. எப்ப? 1980 1880 80. 80களில் என்று சொன்னது. சாரணை இயக்கம் எத்தனையாம் ஆண்டு? 1907 பேர்டன் பவன் பிரபுவால் இங்கிலாந்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கையில 1912. 12. சரி, இதோட நாங்க முடிச்சு கொள்வோம். என்ன இனி அடுத்த கிளாஸ் அப்ப நேரடி வகுப்புல சந்திப்போமா? Okay, ஆம் sir. சார். Right. உங்களுக்கு இன்னொரு தகவல், எல்லாரும் பட்டதாரிகள் தானே? ரைட். நான் இன்னொரு என்ற டாக்கர் இந்த ஆண்டு 10 திட்டமிடல் சேவைக்கு 10 பேரையாவது பாஸ் பண்ண வைக்கிறது. பிளானிங் சர்வீஸ்ல விருப்பமானாக்கள் ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. ரகசியமா அந்த வகுப்புகள் நடைபெறும். இல்லாட்டி வேறு ஆக்கள் எல்லாம் ஜாயின் பண்ணுவாங்க, வேறு சமூகத்தை சேர்ந்த. ஓகே சார். ஓகே சார். ரைட். ரகசியமா, அதாவது வேறு சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு நான் இதுல இடம் கொடுக்க மாட்டேன். நம்ம ஆக்கள் விரும்பினா ஜாயின் பண்ணுங்க, படியுங்க. இந்த டச்சோடய தொடர்ந்து படியுங்க. பிளானிங் சர்வீஸ் இந்த மாதிரி ஆக்களை கூட எடுக்க போறாங்க. விளங்கிட்டுதோ? ரைட். நீங்க விருப்பமான ஆக்களை எனக்கு பர்சனலா மெசேஜ் போடுங்க, நான் உங்களை அந்த குரூப்ல போடுறேன். பர்சனலா கால் பண்ணிருக்கு. தேங்க்யூ. குட் நைட். தேங்க்யூ சார். இதையும் போட்டுக்கிறேன் கேள்வி பேப்பர் முடியுமா? சரி சரி. ஓம் சார். சரி, ஓகே. ஹலோ, லீவ் ஆகும் முதல் என்னுடைய யூடியூப்புக்குள்ள போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த சரி, அப்டேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ. பை. குட் நைட்.